போறோம். அதுவும் நம்ம வீட்லயே செய்ய போறனால நிறைய ஸ்டஃபிங்லாம் வச்சு அட்டகாசமா இருக்க போகுது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி பொங்கி வந்திருக்கு. இப்போ இதுல மீதி பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு மைதா மாவு, இதோட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில். இதுக்கு பதிலாக நீங்க உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலா இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கை வச்சு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு பிசையில உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு சேர நம்ம நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஏரியால மாத்திட்டு இப்ப நான் பிசைற மாதிரியே கை வச்சு நல்லா இழுத்து விட்டு பிசையணும். கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு பிசையணும். அப்பதான் நம்மளோட பன் நல்லா சாஃப்டா வரும், ஈஸ்டோட ஸ்மெல்லும் இல்லாம இருக்கும். ஸ்டார்டிங்ல பெனையில கையில ஒட்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். பிசைய கையில ஒட்டாம மாவு நல்லா ஸ்மூத்தா வரும். பாருங்க, கையில கொஞ்சம் கூட மாவு இல்லைல. இப்ப இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா வந்ததுக்கு அப்புறமா இத நம்ம புளிக்க வைக்கணும். இப்ப இருக்கிற அளவோட நல்லா டபுள் ஆகி வர வரைக்கும் இத நம்ம புளிக்க வைக்க போறோம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கை வச்சு இப்ப நான் செய்யற மாதிரியே எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மாவை உள்ள வச்சுட்டு மாவு காயாம இருக்க மேலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கவர் பண்ணி கிட்டத்தட்ட 1ல இருந்து 1.5 மணி நேரம் இதை நம்ம புளிக்க வைக்கணும். இந்த கேப்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நல்லா ஃபைனா அரைச்சாச்சு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மற்ற பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவு துருவன தேங்காய், இதோட குட்டி குட்டியா நறுக்கின 1/4 கப் அளவு செரி பழம், 1/4 கப் அளவு பொடியா நறுக்கின முந்திரி பருப்பு, இதோட 1/2 கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி வீட்டிலே எப்படி சுலபமா செய்யுதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, நான் எண்ட் ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம அரைச்சு வச்சிருக்க சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்க 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்க நெய், சர்க்கரை எல்லாம் தேங்காயோட ஒரு சேர நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, நம்ம ஸ்டஃபிங்கும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது தனியா இருக்கட்டும். அடுத்து நம்ம மாவை ஃபெர்மெண்ட் பண்ண வச்சிருந்தோம்ல, அது ரெடி ஆயிருக்கான்னு பாத்துடலாம். பாருங்க, 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இத கை வச்சு இப்ப நான் செய்யற மாதிரியே லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த மாவை இப்ப நான் செய்யற மாதிரியே ஈக்குவல் போர்ஷன்ல 2ஆ பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதுல இருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்ல வச்சு இப்ப இதை நம்ம தேய்க்கணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு கீழே ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தா லைட்டா மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா எதுல நீங்க தேங்காய் பண்ண பேக் பண்ண போறீங்களோ அந்த ட்ரேல இதை நம்ம இப்ப வச்சுக்க போறோம். உங்ககிட்ட ரவுண்ட் டின் இருக்குன்னா நீங்க அதுல கூட பேக் பண்ணலாம். நான் இன்னைக்கு ட்ரேல தான் பேக் பண்ண போறேன்.
இந்த மாதிரி இதுல வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் ஸ்டஃபிங்க இதுல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போறோம். சைடுல கொஞ்சமா கேப் விட்டுட்டு இப்ப நான் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இன்னொரு உருண்டையும் எடுத்து நம்ம ஏற்கனவே தேய்ச்ச மாதிரி அதே அளவுக்கு இதையும் மீடியம் சைஸ்ல தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் வச்சிருந்தோம்ல அது மேல இப்ப நான் வைக்கிற மாதிரியே வச்சு ஃபுல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. சைட்ஸ்லாம் நல்லா இழுத்து விட்டு கை வச்சு இப்ப நான் பிரஸ் பண்ற மாதிரியே நல்லா அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. நீ அடுத்து நம்ம ஓடிஜிய ப்ரீ ஹீட் பண்ணணும். 175 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அது ப்ரீ ஹீட் ஆகுற கேப்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை லைட்டா அது மேல பிரஷ் பண்ணி விட்டுக்க போறோம். அப்பதான் பேக்காய் வரையில லைட்டான பிரவுன் கலரோட ரெடி ஆகும். பாலும் பிரஷ் பண்ணியாச்சு, நம்மளோட ஓடிஜியும் ப்ரீ ஹீட் ஆயிருச்சு. இப்போ ஓடிஜியை ஓபன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பன் மாவை உள்ள வச்சிரலாம். வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் 175 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். மேல லைட்டான கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை பேக் பண்ணணும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தேங்காய் பன் நல்ல கம கமன்னு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் சைட்ஸை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணாதனால இந்த மாதிரி லைட்டா எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு கவர் பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பன் செம்ம சாஃப்டா, உள்ள ஸ்டஃபிங்லாம் கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அப்படியே நம்ம பேக்கரியில எல்லாம் கிடைக்கிற மாதிரியே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த தேங்காய் பன் ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி தேங்காய் பன் ரெசிபியை உங்க குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பை.